السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعده بعد. الحمد لله. கண்ணியத்துக்குரிய சகோதர சகோதரிகளே, அன்னை ஃபாத்திமா பெண்கள் அரபிக் கல்லூரி மூலமாக நடத்தப்படும் கற்போம் கற்றுக் கொடுப்போம் என்ற நிகழ்வின் வாயிலாக மீண்டும் உங்கள் எல்லோரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். அல்ஹம்துலில்லாஹ் சும்மா அல்ஹம்துலில்லாஹ். தொடர்ச்சியாக நாம் அரிசினுடைய நிழலை பெறக்கூடிய அந்த 7 நபர்களை பற்றி நாம் பார்த்து வந்தோம். இன்று இறுதியாக நாம் பார்க்க இருக்கக்கூடிய நபர் வரஜுலுன் ذكرல்லாஹ ஹாலியன் ஃபஃபாதத் ஐனாஹு. ஒரு மனிதர் எப்படிப்பட்டவர்? தனிமையில் இருந்து அல்லாஹுவை நினைத்து கண்ணீர் சிந்துபவர். தனிமையில் அல்லாஹுடைய பயத்தால் தனது பாவங்களை நினைத்து கண்ணீர் விட்டு அழக்கூடியவர், அல்லாஹ்விடத்திலே கண்ணீர் விட்டு பாவமன்னிப்பு கேட்கக்கூடிய ஒரு நபர், துவா கேட்கக்கூடிய ஒரு நபர். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, இன்றைய தினத்தில் அல்லாஹ்விடத்திலே துவா கேட்பதே மிகவும் குறைவாக ஆகிவிட்டது. அதிலும் தனது பாவத்தை நினைத்து அல்லாஹ்விடத்திலே தனிமையில் அமர்ந்து அழுது புலம்பி துவா கேட்பது என்பது மிகவும் குறைந்து விட்டது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அன்பார்ந்தவர்களை, யாரிடத்தில் நாம் அழுகிறோம்? அல்லாஹ்விடத்தில் அழுகிறோம். சிலர் அழுது துவா கேட்பதை வெட்கப்படுகிறார்கள். 4 பேர் பார்த்துருவாங்களோ, பார்த்தா எதுவும் சொல்லுவாங்களோ. யாரிடத்தில் அழுகிறோம்? அல்லாஹ்விடத்தில் அழுகிறோம். நம்மை படைத்த ரப்பிடத்தில் அழுகிறோம். நாம் செய்த தவறுகளுக்கு அல்லாஹ்விடத்தில் அழுது மன்றாட வேண்டும். அப்படி யார் ஒருவர் தனிமையில் அல்லாஹுடைய பயத்தால் யாரும் பார்க்காத அது நேரமாக இருக்கலாம், தனிமையிலிருந்து தஹஜ்ஜுத் நேரமாக இருக்கலாம், அல்லாஹ்வை நினைத்து அல்லாஹ் எனது பாவங்களை மன்னித்து விடுவாயாக என்று அல்லாஹ்விடத்திலே மன்றாடுகிறாரோ, அல்லாஹ் ரப்பூல் ஆலமீன் அவருக்கு மிக சிறந்த சிறப்பை அல்லாஹ் கொடுக்கிறான். அல்லாஹுடைய பயத்தால் அழக்கூடியவர்களுக்கென்று சில சிறப்புகள் இருக்கிறது. அது ஒரே ஒரு சிறப்பை மாத்திரம் பதிவு செய்கிறேன். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், தூபா லிமன் மலக லிசானஹு வவசிஅஹு வைத்துஹு வபகா அலா ஹதீஅதிஹி. தூபா அப்படின்ற சொன்னால் சோனத்தில் உள்ள ஒரு மரத்தினுடைய பெயர். அப்படி ஒரு மரம் இருக்கிறது. தபரானிலே 2340வது ஹதீஸாக பதிவு செய்யப்படுகிறது. தூபா என்ற ஒரு மரம் இருக்கிறது. அந்த மரம் எப்படிப்பட்ட ஒரு மரம் என்று சொன்னால், அந்த மரத்தினுடைய சுற்றி வரக்கூடிய அந்த சுற்றளவு என்பது 100 ஆண்டுகளாகும். அந்த மரத்தை சுற்றி வருவதற்கு 100 ஆண்டுகளாகும். இது யாருக்கு இருக்கிறது என்று சொல்லும் பொழுது, யார் தம் நாவை கட்டுப்படுத்தி கொண்டாரோ, ஒரு வார்த்தையை பேசுவதற்கு முன்னால் அதை கவனித்து நாவை கட்டுப்படுத்தி யார் ஒருவர் இந்த உலகத்தில் வாழ்ந்தாரோ அவரும், கடைசியாக அல்லாஹ் சொல்லும் பொழுது வபகா அலா ஹதீஅதிஹி, இன்னும் தம் பாவத்திற்காக அழுதாரோ அவருக்கு சோனத்தில் உள்ள ஒரு மரம் கிடைக்கும் என்பதாக அல்லாஹ் சொன்னார்கள். இந்த மரத்தினுடைய சிறப்பு என்ன? இதை சுற்றி வருவது 100 ஆண்டுகள் உள்ள தொலைதூரம் ஆகும். 100 ஆண்டுகள் உள்ள தொலைதூரங்கள். ஒரு மனிதனுடைய முழு வாழ்க்கையுமே இந்த உலகத்தில் அவ்வளவு ஆண்டுகள் இருக்குமா என்பதே மிக கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது. அது மாத்திரமல்ல, அந்த மரம் சொர்க்க வாசிகளுக்கு ஆடை அதன் மூலியமாகத்தான் எடுக்கப்படும். தொடர்ந்து வருகிறது ஒரு ஹதீஸில், வமா தூபா என்பதாக அல்லாஹுடைய தூதரிடத்தில் கேட்கப்படுகிறது. தூபா என்றால் என்ன என்று கேட்கும் பொழுது அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், கால ஷஜரத்துன் ஃபில் ஜன்னah, அது சோனத்தில் இருக்கக்கூடிய ஒரு மரம், மசீரத்து மிஅத்தி ஆமின், அதனுடைய அந்த சுற்றி வரக்கூடிய கால அளவு என்பது 100 ஆண்டுகள் உள்ளதாக இருக்கும். சியாபு அஹ்லில் ஜன்னா, சொர்க்க வாசிகளுடைய ஆடை, தஹ்ருஜு மின் அக்மாமிஹா, அந்த மரத்தினுடைய மேல் பரப்பில் இருந்து சுவனவாசிகளுக்கான ஆடை வெளிப்படுத்தப்படும், வெளியாக்கப்படும் என்பதாக அல்லாஹுடைய தூதர் சொல்லக்கூடிய செய்தி சஹீஹா என்ற புத்தகத்தில் 1985வது ஹதீஸாகவும், அஹ்மதிலே 11696வது ஹதீஸாகவும் பதிவு செய்கிறது. இதுவெல்லாம் அல்லாஹுடைய பயத்தை உள்ளத்தில் வைத்து தனிமையில் அல்லாஹுவை நினைத்து கண்ணீர் விட்ட ஒரு நபருக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நிஅமத்,
ஒரு அருட்கொடை. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, சகோதரிகளே, சொந்தங்களே, நாம் நமக்கு தெரிந்தோ தெரியாமலோ எத்தனையோ பாவங்களை விழுந்திருக்கலாம். இன்னும் அல்லாஹ்விடத்திலே அதற்கான பாவமன்சி கேட்காமல் இருக்கலாம். சும்மா கையேந்தினோம், யா அல்லாஹ் என்னை மன்னித்திரு என்று சாதாரணமாக சொல்லிட்டு போவதல்ல. தனிமையில் உட்கார்ந்து பாவங்களை நினைத்து அல்லாஹ்விடத்திலே அழுது மன்றாடுவோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மன்னிக்கக்கூடியவன். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நாம் அழக்கூடிய காரணத்தினால் அல்லாஹ் நம்மளை மன்னிக்கலாம். மன்னித்து இந்த தூபா என்ற சுவனத்துடைய மரத்திற்கு நம்முடைய அல்லாஹ் சொந்தக்காரலாக ஆக்கலாம். அதே போன்று நிழலே இல்லாத நாளில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு நிழலை கொடுக்கலாம் இன்ஷா அல்லாஹ். நாம் இங்கு சொல்லப்பட்ட அந்த 7 நபர்களில் ஏதாவது ஒரு நபர்களாவது நாம் ஆகிவிட வேண்டும். நாளை மறுமையில் நிழலே இல்லாத நாளில் இன்ஷா அல்லாஹ் நிழலை பெறக்கூடிய மக்களாக அல்லாஹ் உங்களை நீ வாக்கில் புரிய வேண்டும் பிரார்த்தனை செய்வோம். மீண்டும் வேறு ஒரு செய்தியோடு இந்த கற்போம் கற்றுக் கொடுப்போம் என்ற நிகழ்வு வாயிலாக சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.